வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் ஸ்ரீமுஷ்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 760வது திருப்புகழ். முருகன் வள்ளியோடையும் அடியார்கள் கூட்டத்தோடையும் காட்சி கொடுக்க பாட வேண்டிய பாடல் இது. நம்மளுடைய எந்த ஒரு வேண்டுதலுக்கும் 3 கட்டங்கள் நாம கடந்து வரணும். ஒன்று, நம்மளுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம மனதும் ஈடுபடணும். அது நமக்கு கிடைக்கிறதுக்கு தேவைப்படுற ஞானமும் நமக்கு வேணும். அதுக்கான முயற்சியும் வேணும். நம்மளுடைய விருப்பம், ஈடுபாடும், இச்சாசக்தி, அதாவது வள்ளி அம்மையார். முருகன் அதுக்கு நமக்கு தேவைப்படுற ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான பண்டிதன். தெய்வ யானை அந்த செயலை செய்யக்கூடிய, அதுக்கு தேவைப்பட முயற்சி தரக்கூடிய கிரியாசக்தி. இந்த பாடல்ல வள்ளியோடையும் அடியார்களோடும் காட்சி தர சொல்லி கேட்கிற அருணகிரிநாதர் இதே பாடல்ல தெய்வ யானையும் குறிப்பிட்டு சொல்றாரு. அப்படிங்கறதுனால எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடையத்துக்கும் இந்த பாடலை பாடலாம். முருகனை பல அலங்காரங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த பாடல்ல அருணகிரிநாதர் முத்துக்களாலே முருகனை அலங்காரம் பண்ணி ரசிக்கிறாரு. இவர் தன்னுடைய முதல் பாடலே முத்தை தரு அப்படின்னு தானே ஆரம்பிச்சிருப்பாரு. முத்துக்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, முருகன் நெருப்பு புஷ்பமாச்சே, ரொம்பவும் வெப்பமா இருக்கக்கூடியவன். ஆனா முத்து குளிர்ச்சி தரக்கூடியது. அப்போ இந்த முத்துக்களால ஆன அணிகலன்களை முருகன் அணிஞ்சிருக்கும் போது ரொம்ப குளிர்ச்சியா இருப்பான். அதனால அவனை கொஞ்சம் குளிர் வச்சு அதுக்கப்புறமேல அவங்க கிட்ட வரங்களை கேட்டு அவன் மனசு குளிர தர மாதிரி இந்த பாடலை அமைச்சிருக்காரு போல இருக்கு. வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். களைமுத்து மாலை, புயல்முத்து மாலை, கரிமுத்து மாலை, மலை மேவும் கடிமுத்து மாலை, வளைமுத்து மாலை, கடல்முத்து மாலை, அரவீனும் அழல்முத்து மாலை, இவை முற்று மார்பின் அடைவொத்து உலாவ அடியேன் முன் அடற்பச்சை மாவில் அருளிற் பெணோடும் அடிமை குழாமோடு அருள்வாயே மழையொத்த சோதி குயில் தத்தை போலு மழலைச்சுள் ஆயி எமையீனு மதமத்த நீள பழனித்த நாதர் மகிழ் சக்தி ஈனு முருகோனே செழுமுத்து மார்பின் அமுதத் தெய்வானே திருமுத்தி மாதின் மணவாளா சிறையிட்ட சூர தலைவெட்டி ஞான திருமுட்ட மேவு பெருமாளே. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். களைமுத்து மாலை அப்படிங்கிறது கரும்புல இருக்கக்கூடிய முத்துக்களால் ஆன மாலை. புயல் முத்து மாலை அப்படிங்கிறது மழை துளிகள் இருக்கு இல்லையா, அதனால் உருவாக்கப்பட்ட மாலை. மழை துளிகள் பொதுவா பாக்குறதுக்கு முத்துக்கள் மாதிரி இருக்கும், நாம கற்பனை பண்ணிருப்போம். ஆனா அதை அவர் ஒரு மாலையாவே மாத்திடுறாரு. மாலையை மாத்தி முருகனுக்கு அணிவிக்கிறாரு. கரிமுத்து மாலை அப்படிங்கிறது யானை தரக்கூடிய முத்தாலான மாலை. மலைமேவும் கடிமுத்து மாலை, மலையில கிடைக்கக்கூடிய கடிமுத்து அப்படின்னா ரொம்ப கிடைக்கிறதுக்கு அரிதான முத்தாலாக உருவாக்கப்பட்ட மாலை. வளைமுத்து மாலை அப்படிங்கிறது சங்கு இருக்கு இல்லையா, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய முத்து. பொதுவாகவே நம்ம சிப்பில இருந்து முத்து கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். சங்குல இருந்து கிடைக்கக்கூடிய முத்து ரொம்ப அபூர்வமானது. பெரும்பாலும் பிங்க் கலர்ல தான் அது இருக்கும். கடல் முத்து மாலை அப்படிங்கிறது கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய, வழக்கமா நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முத்து மாலை. அரவீனும் அழல் முத்து மாலை, பாம்பு தரக்கூடிய சூடு நிறைந்த முத்தாலான மாலை. இவை முற்று மார்பின் அடைவொத்து உலாவ, இந்த மாலைகள் எல்லாமே முருகனுடைய மார்பிலே அணிகலனாக இருக்க தகுதியோடு அவருடைய மார்பில் புரண்டு அசைய அடியேன் முன் அடற்பச்சை மாவில் அப்படின்னா எனக்கு முன்னாடி அடர்ந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய மயிலின் மீது அருளிற் பெணோடும் அப்படின்னா இச்சா சக்தியா இருக்கக்கூடிய வள்ளி அம்மையாரை குறிப்பிடுறாரு. அடிமை குழாமோடு அப்படின்னா உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தோடு அருள்வாய் எனக்கு அருள் புரிப்பா. மழையொத்த சோதி குயில் தத்தை போலு அப்படின்னா மலை மேகம் இருக்குல்ல, அதை ஒத்த நிறத்தை உடைய பார்வதி. குயில் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, தத்தைங்கிறது கிளி. இந்த ரெண்டினுடைய மழலை சொல் ஆயி எமையீனும், அதாவது குயிலும் கிளியும் பேசுற மாதிரி மழலை சொல் அழகா பேசக்கூடிய எம்மை ஈன்ற தாயாகிய பார்வதி. மதமத்த நீல களனித்த நாதர் அப்படின்னா பூமத்த மலர் இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய ஜடாமுடியில் தரித்த நீல களனித்த அப்படின்னா நீல நிறம் கொண்ட கழுத்தை உடையவருமான நாதர் அப்படிங்கிறது சிவபெருமான குறிப்பிடுறாரு. மகிழ் சக்தி இனி முருகோனே, சிவன் மகிழக்கூடிய சக்தியினுடைய மகனான முருகப்பெருமானே. செழுமுத்து மார்பின் அமுத தெய்வானே, செழுமையுள்ள அவளும் முத்து மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய மார்பை உடையவளா இருக்கலாம். அத்தகைய அமுதத்தை போன்ற தெய்வ யானை. திருமுத்தி மாதின் மணவாளா அப்படின்னா, திரு அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கக்கூடியது. செல்வத்தை ஒத்த முக்தியை தரக்கூடிய தெய்வ யானையின் மணவாளனை. சிறையிட்ட சூர தலை வெட்டி அப்படின்னா சிறையிலிருந்து தேவர்களுடைய விலங்கை வெட்டி வீழ்த்தியவனை. ஞான திருமுட்ட மேவு பெருமாளே, ஞானம் நிறைந்தவனே, திருமுட்டத்துல இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீமுஷ்டத்துல இருக்கக்கூடிய பெருமாளே.